இல்லைங்கண்ணா இது வந்துருச்சு பாருங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம கூடவே இருக்குங்க. அது நான் என் கண்ணே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கணும். ஏய் ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட தேர்ட் சர்வீஸுங்க. ஸோ அதுக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நம்ம தேர்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்குக்கு கொண்டு போயிட்டு உக்கடம் ஷோரூமில் சர்வீஸ் பண்ணுற வேண்டியதாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இல்லைங்க, பெரிய டிலே பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலைங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம கூடவே இருக்குங்க. அது என்னன்னே தெரிலங்க. செகண்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு 1 மாதத்துல இந்த இஷ்யூ வந்துருச்சு. அது என்னன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நம்ம நேராக சர்வீஸ்க்கு கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூட சவுண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போன விளாக் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சர்வீஸ் விட்டால் தான் அது என்னன்னு தெரியுங்க. அதுக்குள்ளே சவுண்டு வருதுங்களா. ஸோ அப்படியே நேராக நம்ம கொண்டு போயிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் காஃபே. அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. ஒன்று NS 200, ஒன்று டியூக் 200. அப்படியே ஜாலியாக பறக்க வேண்டியதான். ஓகேங்க, மிச்சத்தெல்லாம் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. பறக்கலாங்க. ஓகே ஓகே, பறந்து விடுவோம். நேராக கொண்டு போயிட்டு தேர்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம் கிங் ஆஃபு. ஸோ தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எவ்வளோ வரும்னு நினச்சிங்கன்னா இந்த விலாகை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேங்க. போகலாமா மச்சி? புரியல. ஓகே ஓகே ஓகே. ரேடியேட்டர் சுற்றிட்டு இருக்காமா, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பையன். இங்கே பார்த்தீங்களா சர்வீஸ்னு காட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த இஷ்யூ தான் என்னான்னு தெரில, கொண்டு போயிட்டு பார்க்கணும் கிங் ஆஃபு. இதுவரை மனசு வலிக்குதுங்க. வா, மருதமலை பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்க. டெஃபினட்டாக கேமராவில் தெரியாது, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. போலாமா? ஓகேங்க, வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்லோவாக போனோம்னா டைம் முடிஞ்சிருச்சு தம்பி, இதுக்கு மேலெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. அதனால அடிச்சுட்டு போக வேண்டியதுதாங்க. சர்வீஸ்னே காட்டிகிட்டு இருக்குங்க. அது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ நம்மளுக்கு சர்வீஸ்னு காட்டினாலே பிடிக்காதுங்க. இந்த இஷ்யூவால் டக்குன்னு சர்வீஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு கிங் ஆஃபு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா சரி ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். நம்ம செகண்ட் சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மந்த்து தாங்க நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்துருச்சுங்க. இது என்னன்னே தெரிலங்க எனக்கு. அது நான் ஒரு தடவை ஏதோ டேட்டை மாற்றி தந்தாங்க, சரியாயிடுச்சு. பட் இப்போ போய்ட்டு டேட்டெல்லாம் மாற்றுறேங்க. சர்வீஸ்னே காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம் கிங் ஆஃப் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. தேர்ட் சர்வீஸ் பில் எப்படி பறக்க போகுதுன்னு தெரிலைங்க. ஸோ அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த விளாக் பாருங்கள். தேர்ட் சர்வீஸோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேங்க. கடவுளை யாராக இருந்தாலுமே சரியாயிடணுங்க. இது பார்க்க வேற பிடிக்கலைங்க எனக்கு, இப்படி மாற்றி விட்டுறலாம். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேராக உக்கடம் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டுருக்கோம் கிங் ஆஃபு. கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தோன்னா உக்கடம் பழைய மார்க்கெட் போயிட்டு பார்த்துருந்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இங்கேயே கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. ஸோ அதனால் போக முடியாதுங்க. மூமெண்ட்டே இல்லை கிங் ஆஃபு. என் வண்டி நல்லா இழுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இழுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த சர்வீஸால் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேர் ஃபில்டரும் ஆயில் ஃபில்டரும் மாற்றணும்னு நினைக்கிறேங்க. மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கிளர்ச்சி பிளேட் போயிடுச்சு தம்பி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஐயையோ செத்துருவோங்க, அது காஸ்ட்டு எகுருவே. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல பையங்க. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வராங்க அவன். எங்கே கூப்பிட்டாலுமே நான் வரலன்னு சொல்லவே மாட்டான். எங்கே கூப்பிட்டாலுமே ஓகே போகலாம் அப்படின்னுவா. ரொம்ப நல்ல பையங்க. மாப்பிள்ளை ஹாய், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். மாப்பிள்ளையோட பைக்கோட ரிவ்யூ வேணும்னா கேளுங்க கிங் ஆஃபு, போடுறேங்க. அது 5 வருஷத்தோட பைக்கு, ஆனால் நல்லா வச்சுருக்காங்க. NS 200 சூப்பராக இருக்குது பைக் ஓட்டவே. என்ன பஞ்சாப்புக்காரரு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. ஏய் கொஞ்சம் விட்டுருந்தா இடிச்சிருப்போங்க.
கமான் ப்ரோ கமான் ப்ரோ. ஓ முன்னாடி ராலி வந்துருச்சு போலங்க, அதனால தான் இவர் லேட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஏன் தான் லேட் பண்ணிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. மாப்பிள்ளை பைக்கு நல்லா கெத்தாக வச்சுருக்காங்க, இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பைக்கு. நம்மளும் ஆல்ட்ரேட் பண்ணுறோம் கிங் ஆஃப். நம்ம இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டை கிளப்பிடலாம். அப்படியே பிரேக்கை அழுத்துங்க ஐயா, அப்படியே சர்ன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க கிங் ஆஃப். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு விளாக் வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக விளாக் வந்துடும். ஏன்னா நான் இப்போ ஃபுல் மோட்டிவாக வீடியோ மட்டுமே போட்டுட்ருக்கேங்க. ஃபுல்லாக நம்ம யூடியூப் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இடியே வந்தாலும் புயலே வந்தாலும் விளாகும் கூட வருங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அங்கே பாருங்களேன், அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. வா சூப்பர் ஒர்க்குங்க. ஸோ இங்கேருந்து நேராக நம்ம போனோன்னா உக்கடம் பழைய மார்க்கெட் வந்துடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும், என்ன வாங்கலாம் என்ன விடலான்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டு இருக்குங்க எனக்கு. அங்கே போயிட்டு பொருள் எடுத்து ஒரு பைக்கே உருவாக்கிக்கலாங்க, அவ்வளோ பொருள் கிடக்கும், என்ன வேணுமோ வாங்கிக்கலாங்க அங்கே போயிட்டு. கமான் ப்ரோ ப்ரோ, 2 பேர் சும்மா நம்ம திருவிழாமா. த்ராட்டல் தேர்ட் கீர் தேர்டு வேணாண்டா க்ரௌட்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமுங்க. எஸ் அடே இருப்பா ஆட்டோக்காரரு, உன்னெல்லாம் சொல்லவே முடியாது, பிரேக்கே இல்லைங்க ஆட்டோலெல்லாம், சர்ன்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஓரமாக ஒட்டி போயிட வேண்டியதுதான். யாராவது போனோன்னா அது ஷோரூம் தெரியுதுங்க. கிங் ஆஃப் தங்கம், நீ பிறந்த இடத்துக்கு வந்தாச்சுரா. சரி, நீ புகுந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னங்க சொல்கிறது, புகுந்த இடம் நம்ம வீடு, பிறந்த இடம் அந்த ஃபேக்ட்ரி, இது எந்த இடம் தெரியலையே. கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம் முன்னாடி வந்தாச்சு. அப்படியே நம்ம பட்டை கொண்டு போயிட்டு சர்வீஸ் விட்டு அப்படியே நம்ம பறந்துட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு போய் உள்ளே விடணுமா இல்லை வெளியே விட்டு போகணுமான்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்து நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இந்த வண்டிங்களா அந்த வண்டிங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே நம்ம நேராக போயிட்டு மாப்பிள்ள இந்த ஹெல்மெட் மட்டும் எடுத்து வந்துறியா? ஓகே. அப்படியே நம்ம போயிட்டு என்ன இது ஆர்சி பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. வணக்கம் சொல்லுங்க. ஸோ அப்படியே நேராக போயிட்டு நம்ம சர்வீஸ் விட்ட வேண்டியதான். வா 390 மாதிரியே இருக்குது, பட் 200ங்க. ஆனால் பைக் சர்வீஸ் விட்டு பிளாக் பண்ணிக்கலாங்களா? ஆமாண்ணா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்களா? சரி, வணக்கம் சார். ஸோ கிங் ஆஃப் நான் வரேண்ணா 2 நிமிஷம்ண்ணா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு அடிக்ட் ஆகிட்டாருங்க. வணக்கம்ண்ணா, இந்தாங்க. ஸோ பாருங்களா, இல்லைங்கண்ணா இது வந்துருச்சு பாருங்க. அது சர்வீஸ்க்கான இதுதான். அப்படிங்களா? நான் செகண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு பாருங்க, மார்னிங்ல வந்தீங்கன்னா சர்வீஸ் டியூ டு கான்டாக்ட் டீலர்னு வந்துருச்சுல. ஓகேண்ணா, சர்வீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே 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 ஓகே. அதுக்கான சிம்பிள் தான் அது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து இன்னொரு சைடு ஸ்டாண்ட் போட்டுருக்கனால சைடு ஸ்டாண்ட் ஆகும் இல்லை. அதோட சர்வீஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் பண்ணாங்கன்னா அது ஓகேண்ணா பண்ணி தந்துருங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி 2 மாதத்துல அது வந்துருச்சுங்களா, அந்த உறுத்தல்லையே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நான். வேறு நார்மல் சர்வீஸ் பண்ணாலே போதும். ஓகேண்ணா.
அவ்வளோதாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போட்டு பேசுகிறேங்க இதை பற்றி. ஆர்சி அல்டிமேட்டாக இருக்குங்கண்ணா. மாப்பிள்ள எனக்கு ஆர்சி வாங்கி தெரியா? அல்டிமேட்டான ஆர்சிங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்ச பைக்குன்னா ஆர்சி. சே எப்படி இருக்குங்க இந்த பைக்கு. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்சி தான் ஆசை. நம்ம வாங்குற டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சி இல்லைங்க. ஆர்சி வேற ஒரு முகம் வந்துடுது. ஸோ இந்த முகம் இல்லாமல் வேற ஒரு முகம் வந்துருச்சுங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா டியூக் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால ஆர்சி மிஸ் பண்ணிட்டேங்க. அப்படி இல்லைன்னா ஆர்சியை தான் தூக்கியிருப்பேன். செம்ம பைக்குங்க இது. பவராக இருக்கு, தொடும் போதே பவராக இருக்குங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓடிபி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறேங்க. காலிபரில் மட்டும் சும்மா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க. அப்புறம் டேக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பேட் சர்வீஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை போயிட்டு அங்கே விட்டுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபுல்லாக எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த சவுண்டு இதில் இருக்கிற கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தங்க புஷ்பம் மாதிரி வச்சுருக்கோங்க. அதனால் பெருசாலாம் நம்ம இதில் எந்த இஷ்யூமே இல்லைங்க. நார்மல் சூப்பர் பைக்குங்க நம்மளுக்கு. என்ன யாரோ கத்துற மாதிரியே இருந்தது. ஓகேங்க, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேங்க. சாரி வீடியோவில் பேசுகிறேங்க. சொல்லுங்க. நேம் வண்டி நம்பருங்களா? எங்கே போடணும் நேமு நீங்களா? வண்டி நம்பரு EN 15. இங்கே போடணுங்களா? EN 15 MH 24 97 தானே மாப்பிள்ள? அப்படியே எட்டிப்பாரு. இருங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் மறந்துண்ணா. ஸோ என் பைக்குக்கு எனக்கே நம்பர் தெரியல. இந்த காலம் மறதி ஜாஸ்திண்ணா. என்ன பண்ணுறது? 97 தான் நினைக்கிறேன். 97 தானே? ஆமாம்மா 97. நம்பர் எழுதுங்களா? 63 சூப்பருங்களா? ஓகேங்களா? அச்சா உள்ளே போகணுங்களாண்ணா? ஓகே ஓகே ஓகே. சட்டு புட்டுன்னு போயிட்டு பில்லை வாங்கிட்டு அப்படியே பறந்துட வேண்டியதாங்க. அண்ணன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாருங்க. வீடியோக்கு அடிட்டு போல, அதனால ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உங்கள் பேர் என்னங்கண்ணா? அங்கே பார்த்து சொல்லுங்க. ராமமூர்த்தி. மறக்க முடியாத பேர். சூப்பராக இருக்கு. அப்புறம் உங்கள் ஏஜ்னா? 62. 65. சூப்பர்ண்ணா. ஆனால் பைக்கோட கீக்கு தந்துட்டேன் இல்லைங்களா? நான் என் கண்ணே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேங்க, எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்து பறக்க வேண்டியதுதான். நம்ம வண்டி கிடையாதுங்க, நம்ம மாப்பிள்ளையோட வண்டி. எங்கடா அது? அவன் அங்கே நின்றுருக்கான், பைக் அங்கே இருக்குங்க. ஸோ இடமே சூப்பராக இருக்குங்க. அங்கே நின்றுருக்கு நம்ம பைக்கு. ஸோ அங்கே நின்றுருக்கான் பாருங்க, அவன் தான் நம்ம பைக். சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கிங் ஆஃப், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை கொண்டு போயிட்டு சர்வீஸ் விட்டு ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. காஸ்ட்டோட பிரச்சனை மெயினாக சொல்கிறேன். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்குங்க. ஸோ அப்படியே விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு கிங் ஆஃப். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. ஓகேங்க, அது வந்து நம்ம கிளம்பி சொன்னீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் கிங் ஆஃப். ஓகே பாய்ங்க.